Hi friends, welcome to my YouTube channel. நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோபி அப்படின்ற ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோஷாப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து பை பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்கும். ஃபோட்டோஷாப்பை நீங்கள் வந்து சிஸ்டத்தில் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம பை பண்ணது வந்து எக்ஸ்பிரி ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பை பண்ணாமல் அப்படியே விட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூலாம் வரும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபோட்டோஷாப் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய், இது ஒரு வெப்சைட்டு தான், இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பை எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ சிமிலர் அதே போல் இருக்கும். ஆப்ஷன் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உங்களால் டிசைனை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் இந்த வெப்சைட்டில் தமிழ் ஃபாண்டில் இம்போர்ட் பண்ணி, அதாவது இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செந்தமிழ் ஃபாண்டாக இருக்கட்டும், யூனிகோட் ஃபாண்டாக இருக்கட்டும், எந்த ஃபாண்டாக இருந்தாலும் உங்களால் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட லோக்கல்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து மெயின் சர்வரில் வந்து அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் எவ்வளோ நேரம் உங்களோட ப்ரௌசரில் கேட்சியை வந்து கிளியர் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ அது வரையும் அந்த ஃபாண்ட் வந்து உங்கள் வெப்சைட்டில் தான் இருக்கும். அந்த எப்படி அதை வந்து யூஸ் பண்ணுறது, அந்த வெப்சைட்டோட லிங்க் என்ன அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க ஸ்க்ரீனில் போயிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்போ அதை எப்படி ஷார்ட்கட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஹோம் பேஜ்லேருந்தே டெஸ்க்டாப்லேருந்தே நம்ம கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டை வந்து ஈஸியாக நார்மலாக ஃபோட்டோஷாப் மாதிரியே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கூகுளில் போய்ட்டு ஃபோட்டோபி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் ஃபோட்டோன்னு டைப் பண்ணாவே ஆப்ஷன் வந்துடும். இல்லை ஃபஸ்ட்டு அந்த சர்ச்சில் வர்ற ரிசல்ட்டு தான் ஃபோட்டோபி ஆன்லைன் எடிட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட இன்டர்நெட் வேகத்தை பொறுத்து இந்த பேஜ் வந்து லோட் ஆகும். இதில் மேலே ஃபஸ்ட்டு வர்றதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து மேலே வந்துடும். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன், இது மேலே வந்துடுச்சா. இப்போ உங்களுக்கு வந்து இது ஃபுல் இதில் வரணும் அப்படின்னா, அந்த மேலே உள்ளதெல்லாம் வேணாம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த சைட் பார்லாம் போயிடும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கும், அது போகாது. இது வரதுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் எப்படி நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபைலில் போனீங்கன்னா நியூ ஃபோட்டோஷாப்பில் இருக்க மாதிரி அதே ஆப்ஷன் இருக்குது. இல்லாட்டி இங்கே நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். இல்லாட்டி நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோஷாப் ஃபைலை வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க ஃபோட்டோஷாப்லன்னா அதை கூட இங்கே ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓப்பன் கம்ப்யூட்டர்லேருந்து பிஎஸ்டி டெம்ப்ளேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுனா இந்த மாதிரி டைலாக் பாக்ஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிக்சரில் வேணும்னா மில்லிமீட்டர் இருக்குது, பெர்சன்டேஜ் இருக்குது, இன்ச்சஸ் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக வந்து நம்ம வெப் பேஸ்டு ஒர்க் பண்ணுறவங்க பிக்சரில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பிக்சர்லேயே வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி இங்கே சோஷியல் மீடியாவில் உள்ள அந்த சைஸஸ் வந்து நமக்கு வந்து ஏதாவது சோஷியல் மீடியா போஸ்ட்டு, ஃபேஸ்புக்கு கவர் பேஜ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது ப்ரிண்ட் கொடுக்குறதுக்காண்டி நீங்கள் ஏதாவது க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா A3, A4, A5 இந்த சைஸ்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னா இங்கேருந்து எடுத்துக்கலாம். பிஸ்னஸ் கார்டு பண்ணுறீங்க அப்படின்னா இல்லாமல் அதாவது இந்த மாதிரி வாலெட் இந்த மாதிரியான சைஸில் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா, இல்லாட்டி ஏதாவது ஸ்க்ரீன், அதாவது 4K வீடியோவுக்கு தம்ப்லைன் க்ரியேட் பண்ணுறீங்க, ஃபோட்டோ இப்போ வந்து நம்ம யூடியூப் வீடியோவுக்கு தம்ப்னைல் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மொபைலுக்கு ஏதாவது இப்போ இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட் வந்து மொபைலுக்கு தகுந்த மாதிரி வால்பேப்பர் க்ரியேட் பண்ணோம்னா இந்த மாதிரி இதை வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நான் வந்து ப்ரிண்டில் போய்ட்டு A4 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டோன்னா இங்கே வந்து அதோடய சைஸ் கரெக்டாக வந்து எடுத்துக்கிடுச்சு. ஸோ நான் இப்படி சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே பேக்ரவுண்டில் ஒயிட் வேணும்னா ஒயிட் வச்சுக்கலாம். இல்லாட்டி டிபி அதே 300 ப்ரிண்ட்டுக்கு ஓகே தான். ஸோ அதை அப்படியே வச்சுட்டு க்ரியேட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு A4 சைஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப்பில் இருக்க மாதிரி பேக்ரவுண்டு வந்து வந்துருச்சு.
மற்ற சிமிலர் தான் ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய எல்லாமே சொல்ல முடியாது, சிமிலராக இருக்கும், ஒரு சிலது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ மெயினாக வந்து நம்ம டைப் பண்ணி காமிக்கணும், தமிழை இம்போர்ட் பண்ணி. மற்ற எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தாவே தெரியும். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அர்ஜென்ட் யூஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். கம்மியாக வந்து ஃபோட்டோஷாப்பை ஒர்க் பண்ணுறவங்க இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம டெக்ஸ்ட் டூலில் டைப் பண்ணிவிட்டு டைப் கொடுத்துட்றோம். ஸோ இந்த நேரம் ஃபாண்ட் எல்லாமே லோட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிடும். இதை வந்து நம்ம ஃபுல் சைஸுக்கு எடுத்துகிட்டு இப்போ ஃபாண்டை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நிறையா ஃபாண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இங்கே செலக்ட் பண்ணுற கேட்டகரியும் கொடுத்துருப்பாங்க, நிறையா ஃபாண்டும் இருக்கும். தேவையான ஃபாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கீபோர்டில் டைப் பண்ணிவிட்டு பெருசு பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பிடிச்சி பெருசு பண்ணோம்னா பெருசாகிடும். நம்ம வேறு ஒரு தமிழ் ஃபாண்டை இம்போர்ட் பண்ணுறதுனால நம்ம இதை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணி விட்ருவோம். பண்ணிவிட்டு இப்போ டைப் டூவில் எடுத்துக்குவோம், கிளிக் பண்ணுவோம். ஸோ இங்கே ஃபாண்டை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இன்டர்நெட் வேகத்தை பொறுத்து தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வந்து லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டரில் உள்ளே போகும். நீங்கள் எந்த இடத்துல தமிழ் ஃபாண்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பாத்தில் போயிட்டு உங்களுக்கு தேவையான தமிழ் ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள ஃபாண்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டரில் விண்டோஸில் போனீங்கன்னா உங்களுக்கான தமிழ் ஃபாண்டை வந்து நார்மலாக இருக்கக்கூடிய இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய ஃபாண்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் என்கிட்ட இப்போ தமிழ் ஃபாண்டு நம்மகிட்ட இருக்கிறதுனால நம்ம அந்த இதுக்குள்ளேயே போயாச்சு. இப்போ வந்து நம்ம யூனிகோட் ஃபாண்டு வந்து ஒரு 31 ஃபாண்டு இருக்குது. இதில் 25 தான் இருக்குது. ஆனால் நம்ம யூடியூப் சேனல் 31 அப்டேட் பண்ணியிருக்கோம். சிலது வேறு லேப்டாப்பில் இருக்குது. இதில் உள்ள ஒரு 4 ஃபாண்டை வந்து ஒரு 5 ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். கொடுத்தோம்னாவே என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் டைம் எடிட் த மேனேஜ் ஓகே கொடுத்துருவோம். தான் கொடுத்துட்டோம்னா 4 ஃபாண்டை வந்து நமக்கு வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம கொடுத்தது வந்து லோட் ஆகிருக்கும் தமிழ்னு. இங்கே டைப் பண்ணாவே தெரியும், இந்த இருக்குது, அந்த 5 ஃபாண்டுமே வந்துருச்சு. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம தமிழில் டைப் பண்ணணும். பட் இங்கே நம்ம வந்து தமிழில் வந்து டைப் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், கூகுளில் ஆன்லைன் டைப்பிங் டூல் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். இங்கே போயிட்டு நம்ம வந்து தமிழில் டைப் பண்ணுறோம். காப்பி பண்ணியாச்சு. இங்கே ஒன்று பேஸ்ட் பண்ணுறோம். நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்குவோம். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணால் இதை எடிட் பண்ண முடியும். அதில் போய்ட்டு நம்ம ஃபாண்டில் எந்த ஃபாண்ட்லாம் தமிழில் போட்டு வச்சுருக்கோமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஃபாண்டு 3 நம்பர் ஃபாண்டு செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் நம்பர் 3. ஸோ இந்த மாதிரி நம்ம வேண்டப்பட்ட ஃபாண்டை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதை உங்களால் சேவ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். சேவஸ் பிஎஸ்டி கொடுத்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் பிஎஸ்டியாகவே சேவ் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் இங்கேயே இமேஜாக வந்து நீங்கள் சேவஸ் மோரில் போய்ட்டு எக்ஸ்போர்ட்டஸில் போய்ட்டு பிஎன்ஜியாவோ ஜேபிஜியாவோ எஸ்விஜியாவோ பிடிஎஃப் வேறு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அதில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இங்கே அதே மாதிரி கலர் மாற்றிக்க முடியும். இதோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ கலர் பேனலுக்குள்ளே போனால் விண்டோஸில் போனால் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கலர் பேனல் வரும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் விண்டோஸில் போனீங்கன்னா கேரக்டர்னு ஒரு பேனல் இருக்கும். அந்த கேரக்டர் பேனல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேரக்டரில் உள்ளது எல்லாமே எடிட் பண்ணிக்க முடியும். பாராகிராஃபில் உள்ளது எல்லாமே எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது டைப்பிங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த ஃபாண்டை உள்ள கலரை வந்து இங்கேருந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஆயிடும். ஸோ ஓவராலாக இங்கேருந்து ஃபாண்டில் உள்ள கலர்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சிமிலர் தான் எல்லாமே, ஃபோட்டோஷாப்பில் உள்ள அதே மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு புக் மார்க்காக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே மோருங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஃபோட்டோபி அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு ஆப்பை இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. எங்கேயே இருந்துன்னா டெஸ்க்டாப்லேருந்தே நம்ம வந்து
அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து புக் மார்க்காகவே சேவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நியூ ஒரு ஆப்பாகவே ஓப்பன் ஆகும். நம்ம ப்ரௌசருக்குள்ளே போய் ஓப்பன் ஆகாமல் தனியாக ஒரு ஆப்பாகவே கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் மாதிரியே நேரடியாக வந்து நெட்டு கனெக்ஷன் இருக்கும் போது யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.